உனக்கு 7 கண்ணி கண்ணு அந்த ஆயும் கண்ணியாயும் அந்த அண்ணன் கருப்பண்ணாரும் அந்த 7 கண்ணியில வர புள்ள ஒண்ணு சரியா சுத்த கரவத்தை தூக்கிட்டு 2 கண்ணி ஒண்ணு இருக்குதப்ப அதே மாதிரி வீட்டுல ஒரு காவல் தெய்வம் ஒண்ணு இருக்குது வீட்டுல கண்ணு கட்டின மாதிரி கட்டி போட்டு கிடக்குது சரியா இன்னைக்கு அதே மாதிரி என் பெத்த பிள்ளைக்காண்டி கேட்க வந்தேன் பெத்த புள்ள வாழ்க்கைக்காண்டி கேட்க வந்தேன் என் குடும்பத்துல என்னோட சேர்ந்து இருக்க மாட்டேங்குது அதுக்கான என்ன குறிச்சு வச்சேன் ஒரு கூட பேச்சே கேட்கறது இல்ல நல்ல வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை இல்ல அதுக்காண்டி குறிச்சு வச்ச புள்ள சரியா அதை நல்லநாட்டி கொடுக்கணும் என் குடும்பத்துல ஒரு நல்லபடியா உட்கார வச்சு கொடுக்கணும்னு கேட்க வந்தப்பா அதுக்கு தானே கேட்க வந்தேன் அதே மாதிரி இந்த சரியா அதே மாதிரி உனக்கு ஒண்ணு போனா ஒண்ணு எல்லாம் அரசு இருந்தப்ப நல்லா இருந்த இன்னைக்கு எல்லாம் கை இழந்து போய் உனக்கு மதிப்பு இல்லாம உன் வாசல்ல இருக்கிற உண்டாலேயாமா நீ இப்ப மதிப்பு இல்லாம உன்னோட வாசல்ல இருக்கிற அதே மாதிரி என்னோட வாசல்ல என்ன நல்லபடியா வாழ வச்சு கூட என் பெத்த பிள்ளைய பார்க்க வச்சு கொடுன்னு கேட்க வந்தேன் நினைச்சு வச்சது அதுக்கு தானே வச்சேன் நீங்க எல்லாமே கையை இழந்திருக்கிறேன் என்னை பார்க்க ஆளு இல்ல சாமி என் பிள்ளைக்கு புத்தி கொடுத்து நல்லபடியா வாழ வச்சு கொண்டு வந்து இழுத்து விடுன்னு கேட்டப்பா சரியா இந்த மினியப்ப சொல்றேன் கேட்டுக்க உன் பிள்ளைக்கு புத்தியை மாத்தி இருக்குது அந்த புத்தியை மாத்தி இந்த மினியப்பை கொண்டு வந்து உன்னோட சேர்த்து வச்சிடறம்மா சரியா எல்லாம் விட்டு எல்லாம் போய் இருக்குது சரியா இன்னைக்கு எந்த ஒரு பேச்சையுமே இல்லாம இருக்குது புத்தியை மாத்தி நல்லபடியா இழுத்து வந்து விடுறேன் எப்படி சாதாரண ஆணுச்சோ அதே மாதிரி உன்னோட வாசல்ல உனக்கு எதிர்ப்பு நிறைய இருக்குது அதையும் எதிர்ப்பை நிறுத்தி கொடுத்து உன் குடும்பத்தை வாழ வச்சு தரம்மா